அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மதுரை நீதிமன்றத்திற்கு இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் அவர் ஒரு வழக்கு சம்பந்தமாக நீதிமன்றத்துக்கு வந்திருக்காரு. ஆனா இன்னைக்கு அந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே அவரை கொலைவெறி தாக்குதல் நடத்துறதுக்கும் அவரை அடிக்கிறதுக்கும் ஒரு கொள்ளை கும்பல், கொலகார கும்பல், பிசிக கட்சியை சார்ந்தவங்க, திக கட்சியை சார்ந்தவங்க, இந்த வழக்கறிஞர்கள் எல்லாமே சேர்ந்து அவரை அடிக்க முற்பட்டு இருக்காங்க. மனிதனுடைய அதிகப்படியான நம்பிக்கையே நீதிமன்றம் தான். அந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே இந்த மாதிரி கொடுமையான சம்பவங்கள் நடக்கிறத தமிழ்நாடு இந்து சேவா சங்கம் சார்பில் மிகவும் வன்மையா கண்டிக்கத்தக்கது. இந்த திமுக ஆட்சி காலத்துல என்ன நடக்குதுன்னா, காவல்துறை அதிகாரிகளிடையோ இல்ல ரெவன்யூ அதிகாரிகிட்டையோ இல்ல நீதிமன்றத்துக்கோ யாராச்சும் புகார் கொடுக்க போனாங்கன்னா உடனே அவர்களை அந்த இடத்துல வச்சு அடிக்கிறது, தாக்க முற்படுறது ஒரு கும்பல் இருக்கு. ஆனா இந்த மாதிரி புகார் கொடுக்க போறவங்க மேலேயே திரும்ப வழக்கு பதிவு பண்றது வேடிக்கை ரொம்ப இதா இருக்கு. சமீபத்தில் கூட நம்ம பார்த்திருப்போம், திரு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் டிஜிபி ஆபீஸுக்கு புகார் கொடுக்க போறாரு. அவரை அங்க தாக்கிட்டு அவர் மேல திரு வழக்கு பதிவு பண்ணி குண்டா சட்டம் போட்டிருக்காங்க. அதே மாதிரிதான் அர்ஜுன் சம்பத் அண்ணன் இன்னைக்கு நீதிமன்ற வளாகத்துக்குள்ள ஒரு பெரியார் சிலை அகற்றணுங்கிற ஒரு வழக்கு விஷயமா அவர் அங்க அந்த இடத்துல நீதிமன்றத்துக்கு வந்திருக்காரு. அதை இவங்க பிளான் பண்ணி திட்டமிட்டு இதே மாதிரி அடிக்கணும், இவர் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும், அப்பதான் இந்த மாதிரி இவர் செயல்பட மாட்டாருன்னு அச்சுறுத்தும் வகையில் நடந்தது. தமிழ்நாடு இந்து சேவா சங்க சார்பில் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.